ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம இந்த வீடியோவில் CCS353 மல்டிமீடியா டேட்டா கம்ப்ரஷன் அண்ட் ஸ்டோரேஜ் குறித்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CCS353 மல்டிமீடியா டேட்டா கம்ப்ரஷன் அண்ட் ஸ்டோரேஜ் குறித்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்சாலும் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணிருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹஃப்மேன் கோடிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் கோடிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சுயநூல்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரித்மெட்டிக் கோடிங் இஸ் பெட்டர் தான் ஹியூமன் கோடிங், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீட் ஃபார் கம்ப்ரஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்லெஸ் அண்ட் லாஸ்ட்லி கம்ப்ரஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிக்ஷனரி பேஸ்டு கம்ப்ரஷன் டெக்னிக் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்ப்ரஷன் ரேஷியோ என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜேபிஇஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட் மெயில் என்கோடிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேபிஇஜி எல்எஸ் கம்ப்ரஷன் அல்கோரிதம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்னு கேட்கலாம். ஏதாச்சும் 2 ஃபைல் ஃபார்மேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்லெஸ் அண்ட் லாசி இமேஜ் கம்ப்ரஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் CALIC அண்ட் இட்ஸ் யூஸ் இன் இமேஜ் கம்ப்ரஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அஸ்பெக்ட் ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி ஹவு கிஃப் இமேஜ் ஜென்ரேட்டர்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு H.261 ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் MPEG1 இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் MPEG1 அண்ட் MPEG2 கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் வீடியோ சிக்னல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. வீடியோ சிக்னல் ரெப்ரசன்டேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மோஷன் கம்பன்சேஷன் இன் வீடியோ கம்ப்ரஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்டன்ட் அலோகேஷன் ஆஃப் ஹைரார்ஜிக்கல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பிளேஸ்மெண்ட் ஆன் ஹைரார்ஜிக்கல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளேஸ்மெண்ட் ஆன் டிஸ்க் ரொம்ப முக்கியமான ஒன்று. கன்ஸ்டன்ட் அலோகேஷன் ஆன் டிஸ்க் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெரிட்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷெட்யூலிங் மெத்தட்ஸ் ஃபார் டிஸ்க் ரெக்வஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷெட்யூலிங் மெத்தட்ஸ் ஃபார் ரெக்வஸ்ட் டீம்ஸ் இது முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த டிஸ்க் ரெக்வஸ்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரீமிங்னா என்னன்னு கேட்கலாம், ஷெட்யூலிங்னா என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி வேரியஸ் டிஸ்க் ஷெட்யூலிங் மெத்தட்ஸ்னு கேட்கலாம். அதே மாதிரி ஃபீசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஆஃப் கன்கரண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இதுவும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது போக எல்லா டாபிக் கவர் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் கலர்ல இருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.